ஹாய்ங்க. வாங்க குலதெய்வ கோயில் பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு கோயிலாக இருக்காது. ஒரு மாமரம் தான் இருக்கும். மாமரத்தாண்ட நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வருவோம். எப்போவுமே அங்கே தான் கும்பிடுவோம். எங்கள் மாமியார், மாமனார் காலத்துலேருந்து அங்கே தான் கும்பிடுவாங்க. நாங்களும் போயிட்டு அங்கே தான் கும்பிட்டு வருவோம். பசங்களுக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது அதெல்லாம். நாங்கள் வண்டி அங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஃபுல்லாக கோயில் சுற்றி ஃபுல்லாக நெல் பயிர் தான். எப்போவுமே அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக பயிராக தான் இருக்கும். இங்கே வந்துட்டு நெல் அறுவடை செஞ்சுட்டு உடனே மறுபடியும் உடனே செஞ்சுன்னே இருப்பாங்க, பயிர் வச்சுன்னே இருப்பாங்க. அதனால் வந்துட்டு எப்போதைக்கும் பச்சைன்னு தான் இருக்கும். எங்கள் கோயிலை சுற்றி ஃபுல்லாக பயிராக தான் இருக்கும். கோயிலுக்காக கொஞ்சம் இடம் மட்டும் விட்டு வச்சுருப்பாங்க. மற்ற இடத்துலலாம் என்ன பயிர் செய்யணுமோ ஃபுல்லாக செஞ்சுடுவாங்க. வந்துட்டோம் கிட்ட. இதுதான் கோயில். கோயிலுக்கு அந்த பின்னாடியே வந்துட்டு ஒரு சின்ன கிணறு மாதிரி அது. ஆனால் துருந்துடுச்சு அது. இதுதான். ஆனால் இதில் மீன்லாம் இருக்குது. தண்ணி எப்போதையும் நிறையா இருக்கும். இப்போ வெயில் ஜாஸ்தின்றதுனால தண்ணியெல்லாம் குறைஞ்சிட்ருக்குது. இதை சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு நாங்கள் தான் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம்லாம் போட்டு பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டு, இது யாருக்கு முனீஸ்வரன் குலதெய்வமோ அவங்க வந்துட்டு பாரம்பரியமாக யார் வந்து செய்வாங்களோ, பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரி, காது குத்து அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு இங்கே தான் செய்வாங்க. மற்றபடி நாங்களும் கோயிலுக்கு முனீஸ்வரன் கோயிலுக்கு போனால் இங்கே கிட்ட எங்கன்னா இருந்ததுன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் அங்கே போயிட்டு வந்துடுவோம். பொங்கல் வைக்கிறது அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு இங்கே தான் வருவோமே, கிராமத்துக்கு தான் வருவோம். கோயிலுக்கு கொஞ்சம் தூரத்தில் இங்கேருந்து பார்த்தா ஆனால் கோயில் தெரியும். கோயில் மரம் வந்துட்டு தெரியும். அவ்வளோ தூரத்தில் இருக்குது. இந்த குளம் ஃபுல்லாக வந்துட்டு தாமரை பூ தான், வெள்ளை தாமரை. பார்க்குறதுக்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக பூ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் பூவெல்லாம் கொஞ்சம் எடுத்தோம். பசங்க வேணும்னு சொன்னதுனால. அப்புறம் விதைங்களும் கொஞ்சம் நிறையா இருந்தது. அது விதை இருக்குது அங்கே. விதைங்களும் கொஞ்சம் எடுத்தோம். அந்த மாதிரி விதை அங்கங்கே நிறைய இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் தண்ணி ஆழன்றதுனால கொஞ்சமாக தான் எடுத்தோம். விதை கொஞ்சம் எடுத்தோம். இலைங்க எடுத்தோம் சாப்பிட்றதுக்காக. இதெல்லாம்